ஆசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமூகத்தின் குரல் இந்த தொகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா சைபர் அட்டாக்ஸ் அண்ட் சைபர் கிரைம்ஸ் இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி நம்மளுக்கு தெளிவா சொல்ல நம்மளோட இணைந்திருக்காரு திரு கார்த்திக் சிவானந்தன். இவர் யாருன்னா பிளாக் கேசல் கம்பெனியோட சிஇஓவும் பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு யூனிவர்சிட்டியில இவர் ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஸராகவும் வேலை செய்யறாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு கவர்மெண்ட் பாடியில சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்டாகவும் இருக்காரு. வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்ஸ் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி பாக்குறீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்லாம் ஒரு சைபர் அட்டாக் மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த அட்டாக்ஸை தொடர்ந்து சைபர் அலர்ட்ஸும் சில கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைபர் அலர்ட்ஸ் ஏற்கனவே இருக்குமா, இல்லைன்னா எப்பவுமே அட்டாக் நடந்த அப்புறம் தான் இந்த மாதிரி அலர்ட்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல எப்படின்னா இந்த அட்டாக்ஸ் மெயினா எதனால நடக்குது, அப்புறம் இந்த அட்டாக்ஸ் ஆக்சஸ் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, எதுக்காக இது மெயினா இப்போ ரீசெண்டாவோ இல்ல சமீபமாவோ நம்ம இந்த மாதிரி அட்டாக்ஸ் நிறைய பாக்குறோம், இதுக்கான மெயின் ரீசன் என்ன? இந்த அட்டாக்ஸ் எல்லாம் முன்னாடியே நடந்துட்டு இருக்கிறதா இப்போ நம்ம கவனத்துக்கு திடீர்னு வந்தது மாதிரி தான் எனக்கு தோணுது. சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க இது இட்ஸ் டே டு டே திங் ஃபார் தெம். அதே நேரத்துல கண்ட்ரிஸ் பொறுத்தவரையில இந்த மாதிரி அலர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று 5i நேஷன்ஸ், 9i நேஷன்ஸ் அண்ட் தென் 49 நேஷன்ஸ்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட் இருக்கு கண்ட்ரிஸ்குள்ளார. ஒரு கண்ட்ரி ஒரு பாதிப்பை எதிர்பார்க்குது அப்படின்னா அந்த பாதிப்பை அவங்க அடையும் போதோ இல்லை அந்த ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் அவங்க அனலைஸ் பண்ணி அதில் உள்ள இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் காம்ப்ரமைஸ் அவங்க எடுக்கும் போதோ தே ஸ்டார்ட் ஷேரிங் வித் அலையன்ஸ் நேஷன்ஸ். ஸோ அவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கும் போது அந்த கண்ட்ரிஸ் அவங்க அந்த அட்டாக் முன்கூட்டியே வராமல் இருக்கிறதுக்கு they will start alerting the other government bodies to be protected against that. So இதுதான் ஒரு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து டெவலப் ஆன ஒரு அலர்ட்டா மாதிரி இருக்கு. ஸோ த்ரெட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் டிரைவ் பண்ணி இல்ல ஷேர் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ்ல இருந்து ஷேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது ஒரு ஆக்ஷன் ஐட்டம். அட் த சேம் டைம் இண்டிவிஜுவல் ஒரு பிஸ்னஸோ இல்ல ஒரு கவர்மெண்ட் பாடியோ ஒரு அட்டாக்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அது மூலமா த்ரெட்ஸ் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் டிரைவ் பண்றதும் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அஸ் வெல். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கண்ட்ரி ஒரு அலர்ட் ரிலீஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதில் 5 விதமான அலர்ட் கேட்டகரிஸ் இருக்கு. அலர்ட் 1ல இருந்து அலர்ட் 5 வரைக்கும் இருக்கு. 5 சார்ட் ஆஃப் எல்லாமே ஓகே, இட்ஸ் ஆல் கோயிங் குட், ஜஸ்ட் பி ப்ரோஆக்டிவ் அந்த மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு கரண்ட் அலர்ட் லெவல் பார்த்தோம்னா அலர்ட் லெவல் 3ல இருக்கும். அது அலர்ட் லெவல் 4ல இருந்து 3க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அலர்ட் லெவல் 4ன்றது லீன் ஃபார்வர்ட்னு அர்த்தம். லீன் ஃபார்வர்ட்னா யூ ஷுட் பி ஸ்டார்ட் லிசனிங் டு வாட் தி கவர்மெண்ட் இஸ் சேயிங், அந்த மாதிரி லீன் ஃபார்வர்ட், பி அலர்ட் அந்த மாதிரி தான். ஆனால் அலர்ட் லெவல் 3ன்னு வரும்போது என்னன்னா யூ ஆக்சுவலி ஹேவ் சம் சார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ இது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தான். பிஸ்னஸஸ் இஃப் யூ see anything immediately report to us அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அலர்ட் லெவல் 3க்கு நம்ம போனது புதுசா இந்த NCSA லெவல் 3 ஆஸ்திரேலியா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணதா அப்படின்னா இல்லை. இது லாஸ்ட் இயர் 25th October 2019 இந்த மாதிரி அலர்ட் லெவல் 3க்கு நம்ம போனோம். அது எப்போனா ப்ளூ கீட்னு ஒரு வல்னரபிலிட்டி வந்தது. அந்த வல்னரபிலிட்டினால எல்லா விதமான சிஸ்டம்ஸ்க்கும் அது பரவ பார்த்துச்சு. ஸோ அப்போதான் நம்ம அலர்ட் லெவல் 3க்கு போனோம். December 15th சம்டைம் அவங்க அது அலர்ட் லெவல் 4க்கு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ they started reducing the alert level. இந்த மாதிரி அலர்ட் லெவல் 3க்கு போகும்போது என்ன அப்படின்னா பிசினஸ் they have to take that step in order to get ready in case of mitigating those vulnerabilities. அதுதான் அவங்க பண்ண வேண்டிய முதல்ல. இது அலர்ட் லெவல் 1 அப்படின்னு போயிடுச்சு. NCSA 1 லெவல் 1 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் a national crisis, cyber crisis அர்த்தம். ஸோ அப்பதான் it is a big deal for every one of us. We will all have to act together in case of defending our national infrastructure. Super. So நீங்க அலர்ட்ஸ் பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்த அட்டாக்ஸ் இந்த மாதிரியான சைபர் அட்டாக்ஸ் நார்மலா எதுக்காக நடக்குது, இப்படி நடந்தா இதுல மெயினா நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல நிறைய அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அவங்க அதை அட்டாக் பண்ணி என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்கன்னு, அதாவது நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி அட்டாக்ஸ் இந்தியால கூட நடக்குது, வேற ஒரு கண்ட்ரில கூட நடக்குது. ஸோ மேஜரா இந்த மாதிரி ஹேக்கர்ஸோ இல்ல அட்டாக்கர்ஸோ எதை டார்கெட் பண்றாங்க? ஸோ இப்போ நம்ம ரீசெண்டா இந்தியா நியூஸ் பார்த்தா கூட காக்னிசன்ட் had a ransomware breach. Plus இன்னைக்கு நம்ம நியூஸ் பார்த்தா கூட இந்தியா புல்ஸ் got another ransomware அப்படின்னு another Indian firm. இந்த ransomware அப்படின்றது it is a different types of adversarial category ன்னு சொல்லுவோம்.
ஸோ நம்மளை தாக்குற அட்வர்சரியோட இல்லை ஒரு த்ரெட்டோட என்ன டைப் ஆஃப் மோட்டிவேஷன்றது ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும்போது எப்படி நாங்கள் கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, வாட் இஸ் தி இன்டென்ட் ஆஃப் தி அட்டாக்கர் பேஸ்ட் ஆன் வாட் தேர் ட்ரைங் டு அச்சீவ். ஸோ சில அட்டாக்கர்ஸ் பார்த்தோன்னா பியூர்லி பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல பண்ணுவாங்க. தே ஜஸ்ட் வாண்ட் டு காஸ் டிஸ்ரப்ஷன் ஆர் தே வாண்ட் டு ஸ்ப்ரெட் தேர் அஜெண்டா. ஸோ தேர் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஆக்டிவிஸ்ட் ஸ்டைலில் வருவாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிமினல் குரூப்ஸ்ல வருவாங்க. ransomware, they just want to lock your systems, take the money and say bye. That's all they want from you. So அது வந்து ransomware groups. இன்னொரு groups பார்த்தோம்னா நேஷன் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அட்டாக்ஸ். இந்த மாதிரி அட்டாக்கர் குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will play for an agenda towards the one who is funding their resourcing and things like that. So இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கோட கண்ட்ரியோட அஃபென்சிவ் குரூப் அப்படின்னா அவங்களோட ஆப்போசிஷன்ல இருக்க கண்ட்ரியோட குரூப்ஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ தே பிளே ஃபார் அன் அஜெண்டா. இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் they wanted to just go out at a specific company and then start attacking them just because they have a disgruntled nature against it. So இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கிங் ஸ்டைலையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ல நம்ம அந்த த்ரெட் அட்வர்சரி குரூப் வந்துட்டு என்ன மாதிரியான அட்வர்சரின்றது ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெமிடியேஷன் பிளான்ஸ் இல்லை வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன் பிளான்ஸ் நம்ம அவங்க என்ன பண்ணலாம், அதுக்கான நம்ம ரெமிடியேஷன்ஸ் என்ன பண்ணணுன்றதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு அட்டாக்னு பார்த்தா he has everything to attack towards us. But in case of a defense, நம்ம எல்லாரும் டீமா ப்ளே பண்ணணும். ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஸ்மால் பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியா if you're defending a child இருந்தாலும் சரி, they have everything to attack, but defenders you have got to defend everything. So அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம அவங்களோட கேம் பிளான் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இந்த வார் சிச்சுவேஷன். இதே நேரத்துல யார் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விக்கு பார்த்தோம்னா பதில் வந்து கஷ்டம் தான். ஏன்னா அது வந்து த்ரெட் ஆட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஒரு அட்டாக் நடக்கும்போது இந்த அட்டாக் வந்து எங்க இருந்து வருது, யார் மூலமா வருது அப்படின்றத அந்த அட்டாக்ல இருக்க எவிடன்ஸை வச்சுதான் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்டாக்ல இருக்க எவிடன்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சில நேரத்தில் அந்த கேரக்டர் செட்ஸ், என்ன மாதிரியான ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரியான ப்ரௌசர் யார் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, எந்த கண்ட்ரியில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸ், அட் த சேம் டைம் அந்த கீபோர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன கேரக்டர் செட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான திங். எந்த டைம் ஜோன்ல இருப்பாங்க பேஸ்ட் ஆன் த பேக்கெட் ஃபார்மேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் போகும்போது த்ரெட் ஆட்ரிபியூஷன் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி நேஷன் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஆக்டர்ஸ்க்கு தேர் ஈவன் ஸ்கில்ட் இன் தட். ஸோ இன் ஆர்டர் டு இன்டியூஸ் கன்ஃபியூஷன், தே வில் ஆல்சோ take the threat attribution of another country and then do it against a viable target. And once the viable target sees that specific attribution, they will not blame that country who did it, but they will look at the attribution as an evidence and blame the country that the evidence was pointing at. So அவங்களால அந்த எவிடன்ஸையே மேனிப்புலேட் பண்ணி த்ரெட் ஆட்ரிபியூஷனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்ரிபியூஷன்ன்றது மிக ஒரு கடுமையான விஷயம். இட் இஸ் a difficult job to do that threat intel gathering from that. நம்மளால பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். பட் ஆனால் அந்த எவிடன்ஸையே மாடிஃபை பண்ணி ஒரு சைனீஸ் கேரக்டர் செட்டோ இல்லை ஒரு ரஷ்யன் கேரக்டர் செட்டோ வேணும்ட்டே வச்சு அவங்களால அட்டாக் பண்ணா நம்ம உடனே என்ன நினைப்போம்னா, ஓ இட்ஸ் கமிங் ஃப்ரம் சைனா, ஓ இட்ஸ் கமிங் ஃப்ரம் ரஷ்யான்னு தான் நினைப்போம். பட் இஃப் தி அட்டாக்கர்ஸ் ஆர் கிளவர், தே கேன் மாடிஃபை தட் அண்ட் ஆக்ட் as if they are from a different group. சூப்பர். ஸோ இப்போ நீங்க சொல்றது பார்த்தா இந்த ரேன்சம் வேர்லாம் வச்சு என்ன பண்றாங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ்னா அந்த பிசினஸ்ல போய் ஹேக் பண்ணியோ இல்லை அட்டாக் பண்ணியோ அந்த பிஸ்னஸ்ல இருக்க கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் பிளஸ் ஸ்மால் பிஸ்னஸ்னா அதுல இருந்து காசு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சிருக்கேன்னா நான் இந்த செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நான் எப்படி பாதுகாத்துக்க முடியும்? ஸ்மால் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா they will have very less funding for their security. அவங்களால ஒரு அட்டாக் நடக்கும்போதோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் நடக்கும்போதோ அந்த இன்சிடென்ட் ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தா ஒரே ஒரு செக்யூரிட்டி அனலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க தான் they will manage that whole business for them. இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும்போது அவங்களால எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியாது. அது ஒரு கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் எல்லாமே அவங்களால மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. they need absolutely resources for that. And when it comes to small business, if they feel like they've got a competitor that might induce a threat for them, or if they feel like they are going to be targeted, it is best to start for them to think about knowing what's in their environment. முதல்ல அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு, என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படி அந்த கம்யூனிகேஷன் ஹேப்பன் ஆகுது, அட் த சேம் டைம் யார் யாருக்கெல்லாம் அதுக்கு ஆக்சஸ் இருக்கு, ஹூ இஸ் யோர் ஹை ப்ரிவிலேஜ் யூசர், ஹூ இஸ் யோர் லோ ப்ரிவிலேஜ் யூசர், இந்த மாதிரியான ஒரு ப்ளூ புக் அவங்க ரெடி பண்ணிக்கணும். ப்ளூ புக்னு சொல்லும் போது இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன்ஸ்ல அது ப்ளூ புக்னு சொல்லுவோம். எப்படின்னா இட்ஸ் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் they pick and follow that,
அதை ஃபாலோ பண்ணி அவங்க ரியாக்ட் பண்ணாலே போதும், majority of the war situation they would win. இந்த மாதிரி ஒரு ப்ளூ புக் ரெடி பண்றதுக்கு first they need to know their assets, what they have in their infrastructures. இது வந்து small businessக்கு it's easy to achieve, but big business they definitely need a bigger team. So அதனாலே it's good for them to fight for a business case to get a funding and resources there. But small businessக்கு இது ஒரு difficult task. Plus once நீங்க அந்த resourcesலாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு you have to do more test, audit, documentation. So இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாதான் in case of an incident you will know to sort of respond to it. It is similar to a fire engine situation. இன்னொன்று பார்த்தீங்கன்னா small business வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது they have to report that incident so that they get the proper government support from that. Even though if they don't have the resources, they can call in for resources in case of a government's help. So joint cyber security center அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியால. ஸோ அவங்க வந்து இட்ஸ் a reserve body. They will provide you more cyber capable individuals to solve the problem for you. At the same time, Australian Cyber Security Center அப்படின்னு இருக்கு. அவங்க தான் they do the monitoring for majority of the Australian businesses across the whole of Australia from nationwide threats. இந்த மாதிரியான resources இருக்கும்போது நம்ம in case of a breach, it's good to report them and then take the advice from them and advisory from them and then start implementing the remediation plans there. Small business பொறுத்த வரைக்கும், yes, resource wise is a constraint, but they have to start taking the necessary step, and having one security person in your company is not enough for that. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா ஒரு சாதாரணமான ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ரலா அதுக்கான காஸ்ட் என்னால பேர் பண்ண முடியுமா? அதாவது ஒரு செக்யூரிட்டி டீம் வச்சு என்னோட டாட்டாவையோ இல்லை என்னோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனையோ நான் மெயின்டைன் பண்றதுக்கு என்னால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நானே ஒரு ஸ்மால் பிசினஸ். ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இன் கேஸ் ஆஃப் ரீசோர்ஸ் வைஸ்னு பார்த்தா the small business has to make that step to start hiring individuals who could be fresh graduates in security as well. And also, I'm a professor in Swinburne University. I teach cybersecurity units. Majority of the time, the minute we start thinking about hiring a security professional, we always want the experts. So இது எப்படி ஆகுதுன்னா, நம்ம டாக்டர்கிட்ட போனால் கூட பெஸ்ட் டாக்டர்கிட்ட மட்டும்தான் போகணும், ஒரு ஜஸ்ட் ஃபினிஷ்ட் கிராஜுவேட் டாக்டர்கிட்ட நம்ம போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான். எதனாலனா ஒரு த்ரெட் பேஸ் இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே we want to rely on someone who is experienced and someone who is highly skilled so that you get the best security as much as possible. So அதனாலே வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, we want the best professional, so we ready to spend more money and we will only get one professional instead of 3 professionals supporting each other. So defense in பார்த்தோம்னா, if there is only one individual who is defending the entire network, it is easy for the attackers to play their mind and win the game there. So it is always to put a team out there so that in case of difficult situation as well, they have a helping hand to each other and they can fight together. And that sort of defense game is very important to mentally support the security professionals as well. Okay, so ஆனா வந்து இப்போ ஒரு ஸ்மால் பிசினஸ் நான் கேட்ட மாதிரியே ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் என்னன்னா, அது அஃபோர்டபுளா? அதாவது என்னோட பட்ஜெட்ல அது நான் ஒரு அதுக்கான காஸ்ட் என்னால அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை அதுக்கான வழிகளோ உங்க சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ஸ்ல இருக்கா? அதாவது ஸ்மால் சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் இல்லை பிரைவேட் கன்சல்டன்ஸ் இவங்கள மாதிரி வச்சு நான் பண்ணலாமா? எப்படி அது எப்படின்னு நீங்க சொல்லுங்க. ப்ரைவேட் கன்சல்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸ்மால் பிசினஸ்க்குன்னு சப்போர்ட் பண்ற கன்சல்டன்ஸ் எல்லாமே இருக்காங்க. There are testers, we do pro bono testing as well as part of Black Castle. And then இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு டே ஜாப்ல சார்ஜ் பண்ற அளவுக்கு they are not charging you. What they're trying to do is they're trying to charge you as minimum as possible, how much a business can afford. It will be just say 4 hours a week. They will come in, consult you with all the advice. They will say these are the necessary steps you need to take, and then maybe next time when you wanted to bring them back again, you will be charging them again for 4 hours. So அவங்க வந்து உங்களோட ஒரு கம்பெனி டீமோட டெடிகேட்டட் ரிசோர்ஸா இருக்க மாட்டாங்க. They will come in, do their analysis and then provide you consultation advice. So கண்டிப்பா affordable தான். It is up to them and up to the business. What is their threat category like? Say if it's just a small coffee shop down at the corner, they really don't need a security professional. But if it's a managed service provider taking care of infrastructure for other companies, then they definitely need a security team to look after that because they are managing the infrastructure for several others. So அந்த மாதிரி அவங்களோட பொசிஷன் எப்படின்னு பார்த்துட்டு தான் whether they need a dedicated team or they will need an individual just to help them out when a demand rises. ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, அதாவது இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்குலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஒரு பாடி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து செக்யூரிட்டிஸ் தந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கீங்க.
ஸோ இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸோ இல்ல வெளியில இருந்து வர இந்த ஹேக்கிங் அட்டாக்ஸோ பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் பாடியை அட்டாக் பண்ற மாதிரி தான் வருது மோஸ்டா. அது வந்து ஒரு சைபர் வார் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சைபர் வார்னா என்ன, அந்த சைபர் வார் எப்படி இருக்கும், அது எதனால நடக்குது? ஸோ சைபர் வார்ஃபேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் வெரி சிமிலர் டு usual warfare agendas. So it will be an economic intent to it, or it will be a resource intent to it, or it will be something very specific to a agenda they are applying for. So warfareன்றது சேம் கான்செப்ட் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறது. பட் த மீடியம் ஆஃப் ஹவு த வார் ஹேப்பன்ஸ் ஹஸ் ஒன்லி சேஞ்ச்டு. நம்ம முன்னாடி வந்து கத்தி ஆர்வா தூக்கிட்டு சண்டை போடாம இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர்ல சண்டை போடுறோம். அதுதான் ஒரு சேஞ்சிங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஸ்டக்ஸ்நெட் மால்வேர் அப்படின்னு ஒன்று தயாரிச்சாங்க. இது வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் டுகெதர் ஆஸ் அ ஜாயிண்ட் ஆப்ரேஷன் தே வாண்ட் டு ஸ்லோ டவுன் ஈரான்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ இதை தான் அவங்க மெயினாக எய்ம் பண்ணுது. ஈரானோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. தே ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்லோ டவுன் தேர் ரிசர்ச் கேப்பபிலிட்டி. எப்படின்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல போகிற சென்ட்ரிஃபியூஜஸ் ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு அப்பாரட்டஸ். ஸோ அந்த அப்பாரட்டஸில் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை அன் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லலாம், ஐசிஎஸ் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம், மேட் பை சீமென்ஸ் அண்ட் அதர் கம்பெனிஸ் லைக் தட். ஸோ இது என்னன்னா ஒரு ரோபோட்டிக் ஆட்டோமேஷனை தரும். ஒரு ஹெவி மிஷினரியை நம்மளால ப்ரோக்ராமேட்டிக்காக ஒரு ஆட்டோமேட் பண்ணுறது தான் அந்த இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து இந்த ஸ்டக்ஸ்நெட் மால்வேர் மூலமா அதை டிப்ளாய் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை தே மேட் ஷுவர் இட் வில் கோ இன் லோவர் ஸ்பீட் ஆர் ஹையர் ஸ்பீட் டிபெண்டிங் ஆன் வென் தே வாண்ட் இட். அப்படி பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு நேஷனோட ஒரு வளர்ச்சியை வந்து ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி தான் அந்த எய்ம் அங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா தி மினிட் ஈரான் ரியலைஸ் தட் தே ஸ்டார்டட் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜஸ் அஸ் வெல். ஸோ இட் இஸ் அகைன் தேர் கவுண்டரிங் டு தி அட்டாக்ஸ் ஆஃப் தர் எனிமி பேக். பட் ஆனால் அந்த ஸ்டக்ஸ்நெட் மால்வேர்னு நம்ம பார்த்தோம்னா அதை டிப்ளாய் பண்றதுக்குன்னு ஒரு டீம், அந்த கோடு எழுதுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம்ஸ், அட் த சேம் டைம் அது எவ்வளவு பாதிப்பு தான் பண்ணணும், இது மட்டும் தான் பண்ணணும், இது மட்டும் தான் பண்ணக்கூடாதுன்னு அதையும் சொல்றதுக்கு ஒரு லீகல் டீம் உள்பட. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஸ் அ ஜாயிண்ட் ஆப்ரேஷன். ஸோ இப்படிதான் இருக்க போது நம்ம ஃபியூச்சர் வார்ஃபேருமே. இட்ஸ் கோனா பி மோர் டுவர்ட்ஸ் அன் எக்கனாமிக் ஃபோக்கஸ்ட் ஆர் அன் அஜெண்டா ஃபோக்கஸ்ட் rather than bloodshed in the grounds of war with swords and shields. இது லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it will be loss of infrastructure, loss of growth. In case of specific ransomware group னு பார்த்தீங்கன்னா they will try to lock down your systems and ask for money. But in case of warfare, even a nation state adversary or a state sponsored adversary can act a similar way like a ransomware group. All they might want to do is take your services offline. இது வந்து ஒரு வாட்டர் சர்வீஸா இருக்கலாம், இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்வீஸா இருக்கலாம், எனிதிங் தட் இஸ் ஒரு கம்யூனிகேஷன் சர்வீஸா இருக்கலாம். இந்த மாதிரி சர்வீசஸ் அவங்க ஆஃப்லைன் எடுக்கும் போது தே ஹேவ் அன் ஹையர் அட்வான்டேஜ் இன் த வார்ஃபேர் சிச்சுவேஷன். சிமிலர் டு த கோவிட் சிச்சுவேஷன் தான். நம்ம இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கோம். இட்ஸ் சார்ட் ஆஃப் starting to slowly impact mentally for many of the people. That's the same situation they're trying to play in the warfare as well. When they disrupt your services like water, electricity, people alla adukku immediate respond panna mudiyadhu. At the same time, when you disrupt communication, that's another big deal as well. In case of war, communication is important. Signaling, movements, troops, arrangements, adala romba important. So if they take down the communication, it makes it even harder to win for the enemy there. சூப்பர். ஸோ இப்போ நீங்க தெளிவா வார், அந்த சைபர் வார்னா எப்படி இருக்குன்னு ஓரளவு சொல்லிட்டீங்க. ஆனா வந்து இப்போ நான் ஒரு இந்த மாதிரியான சைபர் அட்டாக்ஸோ இல்ல இந்த மாதிரி ஹேக்கிங் அட்டெம்ப்ஸோ வந்து இண்டிவிஜுவல் பீப்புள், அதாவது இண்டிவிஜுவல் பர்சனை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? அதாவது இப்போ நான் வந்து என்னோட பர்சனல் லேப்டாப்பையோ இல்லை என்னோட பர்சனல் டிவைஸஸையோ எப்படி இந்த மாதிரி அட்டாக்ஸ்ல இருந்து நான் வந்து என்னை காப்பாற்றி வச்சுக்க முடியும்? அதாவது என்னென்னலாம் நான் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் மெயினா நீங்க பண்ண வேண்டியது அவேர்னஸ் ஸ்கீம் நான் சொல்லுவேன். என்னன்னா இந்த மாதிரியான அட்டாக்ஸ் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் when they know about an attack, they are ready to act on it. Most of the time அவங்களுக்கு தெரியாததுனால தான் அதே அட்டாக் வந்து அந்த அட்டாக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுது. ஏன்னா அந்த ஒரு டெக்னிக் இல்ல டாக்டிக்ஸ் இல்ல ப்ராக்டிஸ் டிடிபிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிடிபிஸ் அவங்க ஒரு யூசர் மேல யூஸ் ஆகும்போது if it's a success rate வந்து pretty good அப்படின்னா அவங்க கண்டிப்பா they're going to use it on others as well. பட் அந்த ஒரு யூசர் வந்து அஃபெக்ட் ஆகும்போது they report and then we get that intelligence out of it and we'll start spreading out the news as an awareness. Most of the time அந்த அட்டாக்கர் என்ன பண்ணணும்னா they have to come up with a new technique. ஸோ இந்த மாதிரி நம்ம early disruption பண்றது ஒரு நல்ல விஷயம். as an individual அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா மோஸ்ட் காமன் த்ரெட்ஸ் இப்போ கரண்டா இருக்குது சிம் கார்டு போர்ட்டிங்னு சொல்லுவோம். சிம் கார்டு போர்ட்டிங்னா என்னன்னா உங்க நம்பரை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு
உங்களோட ஐஎஸ்பி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஐஎஸ்பி இல்லை ஃபோன் ப்ரொவைடருக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இந்த நம்பர் மாற்றிட்டேன், எனக்கு வந்து இந்த நம்பருக்கு எல்லா சர்வீசஸையும் போர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நார்மல் யூசர் அவங்களோட செல்போன் ப்ரொவைடர் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பாஸ் ஃபேஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த போர்ட்டிங் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி they will start asking for a passphrase. ஆனா அந்த passphrase செட்டப் கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா most of the time they will ask for some common information. What is your date of birth? What is your full name? What is your address? இது எல்லாமே அவங்களால தெரிஞ்சுக்கூடிய விஷயம் தான். ஸோ டேட் ஆஃப் பர்த்ன்றது நம்மளோட ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அப்படி இல்லைனா கூட உங்க அட்ரஸ் அண்ட் தி டேட் ஆஃப் பர்த் ஆர் அதர் டீடைல்ஸ் கேன் பி லிஸ்டட் as part of a parcel or your courier service in your say to your delivery to your house. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அவங்களால ஐஎஸ்பிட்ட தே கேன் கன்ஃபார்ம் தட் தட்ஸ் இட் இஸ் யூ ஹூ இஸ் காலிங் அண்ட் தே வில் ஸ்டார்ட் போர்ட்டிங் த நம்பர் பேக் டு த ஃபோன். அப்படி பண்ணிட்ட பிறகு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ப்ராப்பர் யூசர் ஹூ காட் விக்டிமைஸ்ட் அவங்களோட ஃபோன் சர்வீசஸ் வந்து அதுக்கப்புறம் வேலை செய்யாது. இட் வில் கோ டு SOS. தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இஃப் யூ see your phone goes into SOS mode, there could be two reasons. One, you're not in service. நீங்க எங்கேயாவது ஒரு தூரமான இடத்துல இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல இருக்க செல்போன் டவர் ஆஃப்லைன்ல போயிருக்கலாம், இல்ல the third option, someone might have taken over your number and they're already ported their SIM card from your number. So இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு அவங்களால என்ன பண்ண முடியும், once your SIM has been ported, they can start intercepting your 2FAs, two-factor authentication சொல்லுவோம். ஸோ இப்போ பேங்காக இருக்கட்டும், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2FAஸும் அவங்க நம்பருக்கு தான் வரப்போகுது, அவங்களோட புது நம்பருக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அவங்க பழைய நம்பர் இப்போ வேலை செய்யாது. ஸோ அவங்களால ஈஸியாக மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதை வந்து நாங்கள் ஒரு பிகெஸ்ட் த்ரெட்டாக பார்க்குறோம். இட்ஸ் கால்ட் ஐடென்டிட்டி தெஃப்ட். ஒன்ஸ் அவங்க உங்கள் மொபைல் நம்பரை போர்ட் பண்ணிட்டாலே they become you. They become you in everything, from your electricity, from your services to from your cell phone providers to everyone. They become you easily. Once they've achieved that, they will take over, slowly start taking over your services if that's their intent, or if their intent is more towards the money, they will definitely go for that. So இப்போ இந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதுவும் போடக்கூடாது. சம்திங் தட் கேன் இண்டிவிஜுவலி ஐடென்டிஃபை தெம் ஆர் பார்ஷியலி ஐடென்டிஃபை தெம், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை போடக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் there will be photos of them, ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் போடுவோம். இந்த த்ரெட் ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் யாரோட ப்ரைவசி செட்டிங்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் சரியா இருக்காதோ அவங்கள தான் மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க. தேர் தி ஈஸி டார்கெட்ஸ் ஃபார் தெம். ஸோ அந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னாலே அந்த யூசரோட மற்ற விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. Some of the users might be very happy to share that they are flying to this specific location or destination. So அதெல்லாம் வந்து ஒரு த்ரெட் ஆக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஹாலிடேல இருக்கீங்க அப்படின்னா உங்களால இமீடியட்டா ஒரு லோக்கல் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நேரத்தில் கூட அவங்களால இந்த மாதிரியான சிம் கார்டு ஹைஜாக்கிங் அண்ட் திங்ஸ் லைக் தட் தே கேன் ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ இப்போ நீங்கள் இந்த இண்டிவிஜுவல் அட்டாக்ஸை பற்றி ஓரளவு சொல்றீங்க, பட் மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ அவங்க வந்து எப்படி டெம்ப் பண்ணுவாங்க, அதாவது இந்த அட்டாக்கு வந்து மக்களை வந்து நம்ம இப்போ நான் இருக்கேன்னா என்னை வந்து அவங்க வந்து இந்த அட்டாக்ல எப்படியாவது இன்வால்வ் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க ஒரு ஹேக்கரா, என்ன எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எப்படி டெம்ப் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான மெசேஜஸோ இல்லை எந்த மாதிரியான ஆட்ஸோ எப்படி வந்து என்ன டெம்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான டெம்ப்டேஷன்ல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஸோ நீங்கள் இப்போ கேட்குற கொஸ்டின் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா, ஃபிஷிங் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஃபிஷிங் அண்ட் விஷிங் டைப் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா அதில் தான் வந்து அந்த ஏர்ஜென்சி மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமெயிலில் ஒரு ஏர்ஜென்சி இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் இந்த நாளைக்குள்ளே பேமெண்ட் பண்ணல அப்படின்னா we gonna charge you even more than what you've been fined for அப்படின்னு ஒரு ஏர்ஜென்சியை போடுவாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு சம்திங் வெரி ரிலேட்டட் கண்டென்ட்டாக ஃபிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரிலேட்டட் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பீங்க, ஓ யூ லவ் திஸ் ஸ்பெசிஃபிக் ஃபுட், இல்லை யூ லவ் கோயிங் டு திஸ் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அதான் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, இல்லை அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் யூ ப்ரைவசி செட்டிங்ஸ் ஆர் வீக் இன் யுவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா, once you've seen that, they will start composing an email very specific to that. Hey, thank you for visiting us in this holiday trip. Here's another holiday trip. If you want to have this offer immediately, please click on this link. And immediately, அதே மாதிரி அந்த நீங்க போன ஹாலிடேவோட டை அப் பண்ணது, so everything connects to it, makes it more real for you.
rather than looking like a phishing scams. இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்றது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஃபிஷிங் ஸ்கேம்ஸ்ல கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ற அட்டாக்ஸ் வந்து தேர் நாட் that skilled in creating a properly crafted message to make it more real. ஸோ அது ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த லிங்க்ஸ் வந்து நம்ம ஹோவர் பண்ணி பார்க்கும்போது it will be some sort of links that will take you to not the right page, but it will be looking as if it's a right page from a template voice. It will have the right logos, it will have the right fields, but once you put in the information, it will extract everything and then send it back to the attacker. You will have some sort of information like error or login failed or something like that, but that is not the actual login page you've gone through. Another thing you can notice to defend against these sort of links is when you see those links, it will not be registered to the actual organization itself. So இப்போ வந்து நம்ம ஒரு தமிழ் முரசு அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட தமிழ் முரசு இன் இந்தியா அப்படின்ற மாதிரி போட்டு கூட அவங்களால ஒரு டொமைனை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பட் தே வில் நாட் ரியலி கெட் த தமிழ் முரசு வெப்சைட் இட் செல்ஃப், ஏன்னா நீங்க அதை ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டிஃபரன்சஸ் நம்ம நோட் பண்ணினாலே அதுல வந்து அவங்களால தப்பிச்சுக்க முடியும். இன்னொன்று அந்த ஏர்ஜென்சி மென்டாலிட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலிடேட் பண்றது ஒரு நல்ல விஷயம். யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் இட் ஸ்லோ, ஜஸ்ட் வேலிடேட் இட். அதுலேயே கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கால் பண்ணி இஃப் இட்ஸ் ஆக்சுவலி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், தே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நோட்டீஸோ இல்லை வந்து ஒரு ஹாலிடே வெக்கேஷன் ட்ரிப் phishing email, so they will have some sort of contact details. You can ring someone and then say, hey, is this real? I did get an email from this sort of offer. அந்த மாதிரி நம்மளால வேலிடேட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் இட்ஸ் குட் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து அது ஒரு ப்ராசஸாக நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மல் க்ரோன் அடல்ட்டு இல்லை ஒரு 30s 40s 50s இருக்க ஜென்ரேஷனோ இல்லை அந்த லெவலில் இருக்க ஏஜ் லிமிட்ல இருக்க பர்சனோ பண்ணுற மாதிரி இருக்கு. பட் ஒரு குழந்தையோ இல்லை வந்து கொஞ்சம் வயசானவங்களோ எப்படியோ இன்டர்நெட் வந்து இப்போ ரொம்ப வைடா இருக்கு. ஏன்னா குழந்தைங்க கூட இன்டர்நெட் யூஸ் பண்ண நிலைமையில இருக்காங்க. வயசானவங்களும் இப்போ காலகட்டத்தில் இன்டர்நெட்டை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான டெம்டேஷன் இமெயில்ஸோ இல்லை இந்த மாதிரியான ஃபிஷிங் இமெயில்ஸ் இந்த மாதிரியான திங்ஸை அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள அது பாதிக்கும், இல்லை அவங்க எப்படி இதுல இருந்து அவங்க அந்த மாதிரியான ஏஜ் லிமிட் எல்லாம் இருந்து இதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது. ஸோ இது அதான் இந்த மாதிரியான ஒரு இதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸும் சேலஞ்சஸும் இருக்கு. பட் அது எப்படி ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டா இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்டா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு மக்களுக்கு சொல்றீங்க? சில்ட்ரன்ஸ் அண்ட் எல்டர்லி ஒரு நல்ல கேள்வி, பிகாஸ் சைபர் சேஃப்டி ஃபார் சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பிட்வீன் த 20s to 50s தேர் மோர் அவேர், பிகாஸ் தேர் மோர் அவுட்பவுண்ட்னு சொல்லலாம். அவுட்பவுண்ட்னு சொல்லணும்னா they go to their everyday job, they are speaking to different people, they're across different things that are happening, so they are more aware individuals. So அவங்கள ஃபிஷ் பண்ணி ஸ்கேம் பண்ணணுன்றது இட்ஸ் a difficult task for the attackers. So they normally choose someone who is more vulnerable or easily exploitable for them. அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வருது எல்டர்லீஸ். எல்டர்லீஸ் எப்படின்னா, ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, they have less adaptation rate to new technologies. ஸோ அதை வந்து அட்டாக்கர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க கம்பேர்ட் டு கிட்ஸ். கிட்ஸ் ஹேவ் அ ஃபாஸ்டர் ரேட் ஆஃப் அடாப்டேஷன் டு டெக்னாலஜி. ஸோ அதனால அவங்கள அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் எல்டர்லீஸ் கிட்ட வந்துட்டு இன்னொரு பழக்கம் என்னன்னா, இட்ஸ் அன் அத்தாரிட்டேட்டிவ் டாக்கிங்னு சொல்லுவாங்க. அத்தாரிட்டேட்டிவ் டாக்கிங்னா, நாங்கள் வந்து இங்கேருந்து பேசுகிறோம், ஐஎஸ்பிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த பில்லை கட்டல, இப்போ நீங்கள் உடனே கட்டலன்னா உங்கள் சர்வீஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவோம். ஸோ எல்டர்லீஸ் இன்னொரு ஃபியர் என்னன்னா, they have the fear of forgetting things. ஸோ அதுதான் அவங்க அட்டாக்கர்ஸ் வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃபியர் ஆஃப் forgetting things எப்படி அவங்கள ப்ளே பண்ணும் அப்படின்னா, when they say they missed out something, they feel like I'm growing old, so I might have forgotten this. ஸோ அதனால தான் எனக்கு கேட்குறாங்க, ஸோ மேபி நான் இப்போ பே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், முன்னாடி அவங்க கேட்டும் போது நான் மறந்துருப்பேன். ஸோ அப்படின்ற ஒரு அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த அட்டாக்கர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அட் த சேம் டைம் மெஜாரிட்டி ஆஃப் டைம் எல்டர்லீஸ்க்கு வர அட்டாக்ஸ் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி விஷிங் கால்ஸ் ஆர் கோல்ட் காலிங். தே வில் ரிங் தெம் as that authoritative person to ask more information as well. So sometimes கால் பண்ணிட்டு, நாங்கள் இந்த பேங்க்ல இருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கு, ஸோ கேன் யூ கிவ் மீ யுவர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ப்ளீஸ். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஏர்ஜென்சியை
இம்போஸ் பண்ணும்போது அந்த எல்டர்லிஸ்க்கு எப்படி இருக்கும்னா, ஓகே ஐ நீட் டு கிவ் தட் அக்கௌண்ட் நம்பர் டு தெம் பிகாஸ் this must be something serious that I've forgotten, or this must be serious that I need to action. இந்த மாதிரியான vulnerable position தான் எல்டர்லிஸ் கிட்ட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. Most of the time it will be a call from ISP saying that you have an internet problem, we'll fix your computer, can I log on to your computer? இல்ல இன்னொரு type of attack எப்படி பார்த்தனா, we are calling from a bank, we wanted to make some money transaction. So this is what is the most common attack vectors for elderly. Children's அப்படின்னு பார்த்தோம்னா it goes into e-safety and children's safety online on how they use the internet. Main பார்த்தோம்னா children's most common attack surface is in-game chats னு சொல்லுவோம், in-game currencies and in-game chats. Gaming is a big thing among children. Again, the faster technology adaptation rate plus அவங்களுக்கு gamingன்றது it's a community thing as well. So ஸ்கூல்ல அவங்க அதை பத்தி பேசுவாங்க, at the same time ஒரு காலேஜ்ல அவங்க அதை பத்தி பேசுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான திங் just to get that social attention to them. So plus some of them they love playing games as well. So அந்த கேம்ஸ்னு போகும்போது யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த நார்மல் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ். ஒரு இமெயிலோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் மெத்தட்ஸில் தெர் இஸ் அ வே டு ட்ராக் அண்ட் கான்வர்சேஷன் வாட் ஹேப்பன்ட் ஹிஸ்டாரிக்கலி. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்ஸ்லையும் அவங்க இன்கேம் சேட் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது யூ ஆர் டாக்கிங் டு சம்ஒன் who think you're playing the game with, but their main motivation is to talk to you and establish a trust relationship with you. இது வந்துட்டு எப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, they will try to find that vulnerable children who are online, mainly for high number of hours playing the game. It's a sort of feeling where they will try and analyze, okay, if that kid is playing online games all the time, then possibly they don't have a good bonding with their mother and father. So அப்படி அந்த பாண்டிங் இல்லாத பசங்களை ஈஸியா வந்துட்டு அவங்களால அந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த பாண்டிங் இல்லாம இருக்கணும்னு இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, either their mom and dad will be too abusive or they will not be the person who is supportive for that kid. ஸோ நார்மலா ஒரு கிட் நம்ம எதிர்த்து பேசிட்டோம் இல்லை ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து they will lean towards someone who is comforting. ஸோ அந்த கம்ஃபர்டிங் பர்சனா அந்த ஆன்லைன்ல அந்த கேம்ல இருக்கவங்க they will try and become them. ஸோ கம்ஃபர்டிங் பர்சனா மாறின பிறகு they will start sharing everything with that person online regardless whether they see them or not. இது வந்து கேமுக்கு உள்ள இருக்க சாட், whether கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ அந்த கேம்ல ஒரு இன்கேம் சாட்லயே அவங்க விளையாடிப்பாங்க. கண்டிப்பா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்தியால கூட இந்த ப்ளூ வேல் இந்த மாதிரியான கேம்ஸ், அந்த மாதிரியான கேம்ஸ் தான் இந்த மெயினான இந்த மாதிரி அட்டாக்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. That's right. ஸோ அந்த இன்கேம் சாட்ஸ்ல வந்து அவங்க பேச ஆரம்பிக்க அந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு அட்டாக்கர்ஸ் அப்போதான் வந்துட்டு they will start going towards their agenda. ஸோ அஜெண்டான்னு பார்த்தோம்னா they will start asking more details. Hey, what is your mom doing for work? What is your dad doing for work? What time do they come home? அவங்க எப்படி என்ன பண்றாங்க, என்ன மாதிரியான வேலை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்க they enumerate their target more to know what is the sort of level of success with them. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு ஹை வேல்யூ டார்கெட், ஓகே they have a lot of money or they have a lot of resources or a lot of power that they can leverage on, they will start using the kid as an opportunity to go infiltrate further. இது வந்துட்டு ஒரு கிட் மூலமா ஒரு ஃபேமிலியை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அட்டாக் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இது. அதே நேரத்தில் இந்த மாதிரி இன்கேம் சாட்ஸ்ல ரெக்ரூட்மெண்ட்டும் நடக்கும். இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மெயினா ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதே இந்த மாதிரி இன்கேம் சாட்ஸ்ல தான். ஏன்னா they know in sort of Facebook and other chats they're being heavily monitored. இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் கேம்ஸோட சாட்ஸ்ல they know they're not being monitored. யாரும் அங்கே மானிட்டரிங்கான ஆப்ஷனும் இல்லை, எவிடன்ஸ் ட்ராக்கிங்கான ஆப்ஷனும் இல்லை. ஸோ இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தி சில்ட்ரன் அது வல்னரபிள் பர்சன் அங்கே பிகாஸ் தே ஆர் அட் கேரக்டர் பில்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேரக்டர் பில்டிங் ஸ்டேஜ்ல they will find it hard to sort of judge which is right, which is wrong. So it is up to the one who is trying to convince them in case of this is what is right, you got to fight for our team now. So அந்த மாதிரி அவங்க they will start brainwashing them in their in-game chats. இன்னொரு நம்ம அட்டாக் வெக்டர் பார்த்தோம் அப்படின்னா in-game currencies. So in-game currencies-னா இந்த children's வந்துட்டு most of them are on social media as well. And in schools a specific game might be really popular and they will start posting online about that specific game. Hey, நான் பாருங்க இந்த கேம்ல இவ்வளவு வின் பண்ணிட்டேன், இந்த கேம் நான் விளையாடிட்டு இருக்கேன், இதுல தான் இந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ இதை அந்த அட்டாக்கர்ஸ் பார்க்கும்போது தே ஸ்டார்ட் யூசிங் தட் அஸ் அன் இன்ஃபர்மேஷன் டு ஸ்டார்ட் சென்டிங் தம் ஃபிஷிங் இமெயில்ஸ் டுவர்ட்ஸ் தட் ஸ்பெசிஃபிக் கேம். ஸோ இந்த கேமை ஒரு ஆப்ஷனாக வச்சு அவங்க ஃபிஷிங் இமெயில் எழுதும் போது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, hey, do you want to go to the next level in this game? Click on this link, we will give you 250 credit points. அந்த மாதிரி ஒரு இன்கேம் கரன்சியை வச்சு ட்ரிகர் பண்றது தான் அந்த ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு இன்னொரு ஒரு ஃபிஷிங் ஸ்கேம் கூட. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் they would have already connected them to their credit card and details like that. So இந்த மாதிரி ஈஸியா வந்துட்டு அவங்களால கரன்சி வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிட முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன் புல்லிங் இஸ் another difficult thing for children. Online bullying அப்படின்னு பார்த்தோம்னா just to get acknowledged from a specific group of people. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேமிங் க்ரூவா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப்பா இருக்கலாம். ஸோ அவங்க கூட இவங்களும் நல்ல விதமா அட்டாச் ஆகிக்கணும், அவங்க கூட வந்துட்டு தே வாண்ட் தேர் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படின்ட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக they will try and convince them in ways they will accept. So அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி bullying team என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will ask for, can you post a selfie of yours to us to add the profile photo in our group, or can you start sending us more information on where you go, what you do, what you like and everything. So அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணதான் அவங்களோட ட்ரஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத அந்த சில்ட்ரன் நினைச்சுப்பாங்க. ஸோ இதுல என்ன ஆயிடும் அப்படின்னா, they will start collecting all this information and they will start bullying them or threatening them that they will leak all this information if they're not going to pay some money. So இது வந்து இந்த ஆன்லைன் bullying வந்துட்டு நிறைய நடக்குது. ஸோ இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான திங் as well. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு ஒரு ஓப்பன் அண்ட் ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் doesn't exist with their parents அப்படின்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனும் கூட. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் புல்லிங்ல மெஜாரிட்டி ஆஃப் டைம் அந்த எம்பாரஸ்மெண்ட்டை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ I'm gonna embarrass you, நான் வந்துட்டு உங்களை எல்லாருக்கும் பார்க்க வச்சிருவேன், மேக் யூ சஃபர் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் மாற்றுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டை தவிர்க்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு முன்னாடியே அந்த பேராமீட்டர்ஸை செட் பண்ணிடணும். பேராமீட்டர் செட் பண்ண வேணும் அப்படின்னா, no matter what happens online, we will always be there to support you. No matter who is going to go against you in your online world, we will be there to support you. You just have to be open with us. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் பேசும்போது they will immediately open up to the parents and convey that thing is happened. இல்லைன்னா எப்படி ஆயிடுன்னா, they will convey that only in the last minute and the parents will try to be reactive than trying to be proactive. ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்டர்லி பீப்புளுக்கு வந்து அவங்களோட மறதியை வந்து இந்த அட்டாக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸோட மிஸ்டேக், அதாவது பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த குழந்தையோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததை இந்த அட்டாக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட், நீங்கள் சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வியூவர்ஸே யாராவது உங்களை ரீச் அவுட் பண்ணணும், இல்லை இந்த சைபர் செக்யூரிட்டியில் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ஸோ உங்களை ரீச் அவுட் பண்ணோம்னா வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ரீச் யூ, அதாவது இந்த மாதிரியான security purpose? So the best way to reach out to me would be info@blackcastle.com.au. இந்த லிங்க் நான் வந்து உங்க வீடியோ ரெக்கார்டிங்கோட தரேன் நான். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ்க்கு they can try and contact me if they're a small business trying to do penetration testing service or consulting service, or if it's a parent that they're chasing out some online bullying or cyberbullying that they wanted to defend their child from. Totally fine. Feel free to reach out to us in info@blackcastle.com.au. Alright, super கார்த்திக். உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இன்னொரு சமயத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த சைபர் கிரைம்ஸோ சைபர் அட்டாக்ஸை பற்றி தெளிவாக இன்னொரு செஷன் நம்ம பேசுவோம் கண்டிப்பாக நம்ம எபிசோடில். ஸோ உங்களோட டைமுக்கும் உங்களோட வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனுக்கும் ஆசி தமிழ் முரசு சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி. தேங்க்யூ.